வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கொம்பு சிவி படத்தோட விமர்சனம். இந்த படத்துல சரத்குமார் மற்றும் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க. இசை யுவன் சங்கர் ராஜா, இயக்கம் பொன்ராம். கொம்பு சிவி ஒரு லைட் ஹார்ட்டட் கிரைம் டிராமான்னு வச்சுக்கலாம். ரொக்கப்புலிங்கிற பாத்திரத்தில் சரத்குமார் நடிச்சிருக்காரு. அவர் தன் மகன் மாதிரி வளர்க்குற ஒரு பையன் பாண்டி அப்படிங்கிற பாத்திரத்தில் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. வைகை அணைக்கட்டுனால பாதிக்கப்பட்ட சில கிராம மக்களோட வாழ்க்கையை வச்சு இந்த கதை பின்னப்பட்டிருக்கு. அணையில் நீர்மட்டம் குறையும் பொழுது இவங்க நிலம் வெளியில் வரும். அப்போ அதில் ஏதோ பயிரெலாம் செஞ்சு இவங்க பழிச்சுப்பாங்க. நீர் அதிகமாகி முழுகிடும் பொழுது சில பேர் காட்டுக்குள்ள கஞ்சா செடியெல்லாம் பயிரிட்டு வியாபாரம் செய்யறதா படத்துல சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்ல அடிதடி நாட்டாமன்னு இருக்கிறவர் தான் ரொக்கப்புலி. இவரோட வலது கையா வளர்ப்பு மகன் மாதிரி பாண்டி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிதடி, கஞ்சா பயிரிட்டு வைக்கிறது, போலீஸ் கண்ணில் மண்ணு தூவுறது, ஊர் மக்களுக்கு உதவி செய்யறது இப்படின்னு வளராங்க. பெண் போலீஸ் அதிகாரி லைலா பாத்திரத்துல தரணிகா நடிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஒரு லவ் ஆங்கிளும் கதையில வருது. கஞ்சா மேட்டர்லாம் மோஸ்ட்லி காமெடியாக தான் நகருது. ஒரு சைக்கோ எஸ்பி இவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாலும் அதையும் காமெடி கலந்து தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கஞ்சா ஒரு சீரியஸ் மேட்டர். அதனால கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் கொம்பு சிவி படத்தோட மொத்த கதையை. படத்தோட ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா கதையை காமெடி கலந்து சொன்ன விதம் தான் அது. எப்பயுமே ஹெவியாக இல்லாமல் ரொம்பவே லைட் ஹார்ட்டடாகவே கதை நகருது. ஒரு 2-3 காட்சிகள் மற்றும் கிளைமேக்ஸை தவிர. இதனால் ஓவராலாக நல்ல பொழுதுபோக்காகவே நகருது இந்த படம். அதே மாதிரி மோஸ்ட்லி காட்சிகள்லாம் தொய்வில்லாமல் கிடுகிடுன்னு நகருது. சில தேவைப்படாத காட்சிகள், அதாவது இந்த பாண்டியோட அம்மா ஆவியா யார்கிட்டயோ அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி காட்சிகளை தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் படம் பிரிஸ்காக தான் நகருது. பாராட்டுகள். அடுத்த ஸ்ட்ரென்த்து சரத்குமாரோட நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாத்திரம் தான் படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்துன்னு நான் சொல்லுவேன். அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அசால்ட்டாக நடிச்சிருக்காரு சரத்குமார். இந்த எமோஷ்னல் காமெடி ரோலில் ரொம்பவே கலக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பழைய படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் வரும்பொழுது தியேட்டரே அதிருது. சண்முக பாண்டியன் ரொம்பவே ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. மற்ற எந்த பாத்திரமும் அவ்வளோ சரியாக எழுதப்படவே இல்லை. குறைன்னு சொல்லணும்னா ஹெவியான சப்ஜெக்டை காமெடியாக ஆக்கிட்டதுனால கிளைமேக்ஸில் ரொம்பவே அவசர கதியில் படம் சீரியஸ் ஆகி அது வரைக்கும் போன போக்குலேருந்து வேற மாதிரி முடிவுக்கு நோக்கி போகுது. கஞ்சா கெட்டதுன்னா அதை பயிர் செஞ்சு வைக்கிறவங்க எப்படி நல்லவங்களா இருக்க முடியும்? படம் முழுக்கவே கதையிலையும் காட்சிகள்லையும் பாத்திரங்களையும் இந்த குழப்பம் நமக்கு நல்லாவே தெரியுது. அடுத்த பிரச்சனை என்னன்னா, இந்த படம் இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இல்லை அதுக்கு முந்தின ஜெனரேஷனுக்கு தான் செட் ஆகும். இந்த ரகமான கதை, காமெடி, ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் எதுவுமே அப்டேட்டடாக இல்லாமல் அதே அந்த 25-30 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஸ்டைலில் தான் இருக்குது. கதை நடக்கிறது 90ஸ்ல அப்படின்னு போட்டாலும் படம் எடுத்ததும் அதே ஸ்டைலில் இருக்கிறதுனால இந்த ஜென்சிக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். மற்றபடி பாடல்கள், ஸ்டண்ட்ஸு இது எல்லாமே சுமார் ரகம்தான். செட்ஸு, சினிமாட்டோகிராஃபின்னு டெக்னிக்கலாகவும் ஒரு ஓகே ரகமாக தான் இந்த படம் இருக்குது. அப்போது இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னா, ஒரு 30+ ஏஜ் குரூப்னா தாராளமாக பார்க்கலாம். ரொம்பவே பொழுதுபோக்காக தான் இந்த படம் நகரும். கொஞ்சம் யங்கர் ஆடியன்ஸுக்கு இது சுமாராக தான் பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். பார்க்கணுங்கிறவங்க குடும்பத்தோடையே போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 out of 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதுலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.